ஹாய் ஹலோ கிட்டேன்னு எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஃபைன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு குக்கஃபான டு லவ் மீயோட எபிசோட் 34 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட என் பண்ணியிருப்பேன்னா அங்கே வந்து ஏன் மின்ன ரஃபான் அப்படிங்கிற ரீசன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேருமே வந்து லவ்லி டெவ்லியாக இருந்திருப்பாங்க. தென் வந்து ஜே வந்து மின்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டாக வந்து ஜங்குக் ஜிமின் தேயாங் ஸோ இவங்கெல்லாம் போட்டு அடிச்சிருப்பாங்க. ஸோ இவனா வந்து கம்ஃபர்ட் பண்ணி வச்சுருப்பா. தென் லாஸ்ட்டாக வந்து அங்கேருந்து ஒரு காரை பாரோ பண்ணிட்டு ஸோ அகெயின் அவங்க வந்து உங்களை கிளம்புற மாதிரி என் பண்ணியிருப்பேன். தென் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். தென் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. தென் ஒன் மோர் திங், ஸோ இன்ஸ்டா ஐடி வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வச்சு தான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்க முடியும். ப்ளஸ் நீங்கள் பண்ணுற கமெண்ட் அண்ட் லைக் என்னை வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிட்டன்ஸ். தென் நாங்கள் இப்போ எபிசோட் 34 போகலாம். ஸோ இப்போ சீன் ஓப்பன் பண்ணனா இவங்க 5 பேர் தான் காட்டுறோம். ஸோ அப்படியே காரில் வந்துட்டுருக்காங்க. லைக் அப்போ வந்து அப்படியே யோனா உட்காந்துதான் இருக்கா. அங்கே ஜிமின் யோனா என்ன ரத்தம்டி ரத்தமா யாருக்கு ரத்தம்? மீனாச்சா மீன் அப்படிங்கிற மாதிரி இவனை வந்து நின்று கேட்குறாள். அப்போ ஜிமின் உன் கையை பாரு, உன் கையை ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லலாம். ஸோ அப்படி வந்து கையை திருப்பி இந்த பார்த்துட்டு இருக்கா. எங்கடா லூசு லெஃப்ட் ஹேண்டில் பாடுறி. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து இவனை பார்க்குறா. ஆக்சுவலி அவ்வளோ ரத்தம் போயிருக்கு. பட் ஸ்டில் இவனாக்கு சார்னே இல்லாமல் அப்படியே உட்காந்துருந்துருக்கா. ரத்தமா? லைக் அவ்வளோ ரத்தம் போயிருக்கா. அவளுக்கு அது கூட தெரியல. அவ்வளோ ரத்தம் போனதை பார்த்துட்டு அப்படியே வந்து ஃபெயிண்ட் ஆகி அப்படியே வந்து விழுந்துடுறா. சரி பார்த்துட்டு அவங்க தேங் வண்டி ஹாஸ்டலுக்கு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு யோனா ஏந்திரடி அப்படிங்கிற மாதிரி யோனா வந்து தட்டிகிட்டு இருக்கான். ஹாஸ்டலுமே வந்திருக்கோம். ஸோ வந்த உடனே அங்கே அப்படியே யோனா அப்படியே தூக்கிட்டு குடுன்னு வந்து ஹாஸ்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு தென் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ யோனாக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இங்கே அப்படியே வந்து தேங் வந்து முன்ன என்ன பண்ணுறான் அப்படின்னா பைடல்ஸை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போகிறான். பிகாஸ் மின்னோட காலில் அடிபட்டிருக்கும்ல. ஸோ வந்து அவங்க ஒழுங்காக ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமே மாதிரி மின்னை வந்து தூக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். மின் ஜஸ்ட் தேங் ஃபேஸையுமே வந்து பார்க்கல. லைக் எதுவுமே பேசல. போய் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து டாக்டர்கிட்ட வந்து காட்டுறான். ஸோ மின்னுக்கான ஃபர்ஸ்ட் எய்டுமே அங்கே பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ அப்படியே நான் சைடு பார்த்தோம் அப்படின்னா சங்குக்கு வந்து வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டாக்டர் வந்தோடனே டாக்டர் யோனாக்கு என்னாச்சு? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, சின்ன காயம் தான், பிளட் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு ½ முழிச்சுப்பாங்க. நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுங்க அது மாதிரி சொல்கிறாங்க. தென் ½ பாசஸ் ஆகுது. ஸோ யோனாமே கண்ணு முழிச்சிருப்பா. தென் அகெயின் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு தென் அகெயின் அவங்க வந்து காரில் ஏறி ஸோ ரிட்டன் ஊருக்கு கிளம்பி வந்துட்டுருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து லைக் யாருமே தூங்கலை. எல்லாருமே உட்காந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. தேங்க மேலே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே வந்து மார்னிங் 6:30 சம்திங் ஆகுது. 6:30 6:45 கிட்டே அவங்க வந்து ஊரை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து எல்லாருமே மீனோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ தேங்க வெளில காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ மீன் அப்படி தூக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ வந்துட்டு காலிங் மேலே அழுத்தி பார்க்குறான். யாரும் ஓப்பன் பண்ணல. அப்போ ஜங்குக் நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் நம்ம சொல்லிட்டு என்னோட அம்மா ஃபோன் அடிக்கிறான். ஃபோன் அடிச்சுட்டு சொல்லுடா என்ன ஜங்குக்கு என்னென்ன கால் பண்ணியிருக்க? அம்மா கொஞ்சம் கதவை தராங்களேன். ஏன்டா அம்மா நாங்கள்லாம் வந்திருக்கோம்மா, கதவை தரங்க. வந்திருக்கீங்களா? அது வந்து எங்கள் அம்மா ஃபோனை கட் பண்ணிட்டு எங்கள் அம்மா வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜங்குக் மின்னு என்னடி ஆச்சு மின்னு அப்படி மாதிரி கத்தி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தேங்க வந்து ஆண்டி கொஞ்சம் அப்படிங்க மாதிரி சொல்லும்போது மீனோட அம்மா நவுறாங்க. ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து மின்னை வந்து தேங்க தூக்கிட்டு போயிட்டு அவளோட மீனோட ரூமில் உட்கார வச்சுட்டு இது என்ன எதுவுமே சொல்ல. மின்னை பார்த்துட்டு பார்த்துக்கோ மின் ஓகே இவங்க சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துடுறான். அப்படியே வந்து மின்னோட அம்மா மேலே போக பார்க்குறாங்களா. ஸோ வந்து ஸ்டெப்ஸ் கிட்டே வந்திருப்பாங்க. ஸோ தேங்க கீழே இறங்கி வந்துட்டுருக்கான். அப்போ தம்பி மின்னுக்கு என்ன ஆச்சு? அவன் ஒரு மாதிரி இருக்கான். அப்போ தேங்க வந்து இல்லைம்மா மின் வந்து அங்கே ஹில் ஸ்டேஷனில் தானே போயிருந்தோம்.
அதனால் வந்து அது அது அந்த சங்கம் பின்னாடிலேருந்து அதாம்மா ஒழுங்காக நடக்காமல் கால் வந்து மாற்றி எங்கேயோ வச்சுருக்கா, கால் பிறண்டுருச்சு, வேறு ஒன்றும் இல்லை, தண்ணியில் ஆட்ட போகிறதுனால கொஞ்சம் ஜுரம் அடிக்குது, வேறு ஒன்றும் இல்லைம்மா. ஓ அதானே, வேறு ஒன்றும் இல்லையாடா பிள்ளைக்கு? இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்க வந்து நான் வரேம்மா அப்படிங்க சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிருப்பான். ஸோ சங்கோக் ஜிமின் யோனாமே கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்படியே வந்து மீனோட அம்மா வந்து மின்னுக்கு வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு மேலே போய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டோரை வந்து நாக் பண்ணுறாங்க, சவுண்டே வரல. அப்படியே ஸ்லோவாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. மின்னு மின் பார்க்குற அவ்வளோதான், டீ குடிடி அதே டேபிளில் பார்க்குறா. ஸோ அவங்க அம்மா டேபிள் வச்சுட்டாங்க அந்த டீ. நான் குடிச்சுக்கிறேன். சரி எனக்கு வந்து அவங்க அம்மாவுமே வந்து கீழே போயிருப்பாங்க. ஸோ முன்னால் ஒன்றுமே சொல்ல முடியல, அப்படியே உட்காந்தே இருக்கா. ஸோ கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப்ஸ் ஆகுது. அப்படியே ஸ்லோவாக வந்து நடக்க முடியல, ஸ்டில் தாங்கி நடந்துட்டு வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு ஸோ டப்பு தண்ணி ஓப்பன் பண்ணி பாட்டப்பில் இருக்க தண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு சிங்க்லோட பைப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஷவரையும் ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டு ஜஸ்ட் உட்காந்து அழுவுறா. அவ்வளோ தேம்பி 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 அழுவுறா. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, அதுக்கு என்ன பண்ண, எனக்கு மட்டும் அழுதுகிட்டே என்ன பண்ணுறா அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இந்த பெடிக்யூர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரெஷ் இருக்கும், அதுக்கு அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த ப்ரெஷ்ஷு. அதை எடுத்து என்ன பண்ணுறா அப்படின்னா அவள் உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கு ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஃபேர் ஸ்கின் டோன் தான். ஸோ தட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே பிங்கிஷ் ஆகுது, ஃபுல் ஸ்கின்னே பிங்கிஷ் ஆகுது அவளுக்கு. அப்படியே லைக் தேய்க்கிறா, லைக் ஜெய் வந்து அவள் கையை பிடிச்சது, அவள் நெக்கிட்ட வந்திருப்பான், தென் அவள் ஹேண்டு அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சது. ஸோ அது எல்லாமே அவளுக்கு அப்படியே ரீவைன் ஆக 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 தென் ஷி கான்ட் டூ எனி திங். உடம்புல போட்டது ஏதாவது தேய்ச்சிக்கிட்டே மட்டும்தான் இருக்கா. அதுக்கு அப்படியே வந்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கா. ஷவர்லேருந்து அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, எதுவுமே பண்ணல. ஸோ எப்படியும் 1 hour ஆகிருக்கும். ஆனால் ஸ்லோவாக அதால் எழுந்திரிக்க முடியாமல் சிங்க்கு அதெல்லாம் பிடிச்சி தட்டு மாதிரி எஞ்சி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பட்டுன்னு சேரில் உட்காடுறா. லைக் எதுவுமே பண்ணல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, முடிய தவட்டலை, அப்படியே உட்காந்துருக்கா. ஃபேனும் ஓடுது, ப்ளஸ் ஏசியுமே ஓடிட்டுருக்கு. அப்படியே உடம்பு ஒரு மாதிரி வரைச்சி நடுங்க ஆரம்பிச்சிடுது. ஸ்டில் அவள் எதுவுமே பண்ணல, அப்படியே தான் உட்காந்துருக்கா. அவள் வந்து மின்னோட அம்மா வந்து டோரை வந்து திறந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து என்னடி ஏன்டி இப்படி உட்காந்துருக்க நீ? அவங்க வந்து பதவிட்டு தலையை வந்து துவட்டிட்டு இருக்காங்க. அப்படியே அது என்னம்மா ஆச்சு உனக்கு? ஜுரம்ட்டாங்க. என்னம்மா என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? ஏன்டி கஷ்டப்படுத்திட்டு இருக்க என்னடி ஆச்சு சொல்லடி? ஒப்பங்காரன் வேற பிஸ்னஸ் பிடுங்க போயிருக்கான். என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி இழந்த மாதிரியே உட்காந்துருக்க? ஜஸ்ட் என்னோட அம்மா பார்த்துட்டு, மா என்னம்மா எனக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் சேஞ்ச் பண்ணி விடா. ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணி விடுமா. அப்படியே வந்து ஸ்லோவாக மின்னோட அம்மா ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட போய்ட்டு ஸோ மின்னுக்கு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே தலையெல்லாம் தவட்டிட்டு அப்படியே வந்து படுக்க வைக்கிறாங்க. நீ தூங்கு சரியா? அவள்தான் எதுவுமே பேசல. மின்ன அப்படியே படுத்திருக்கா. தென் அப்படியே வந்து ஸோ மின்னோட அம்மா கீழே போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு அப்படியே மின்னுக்கு எடுத்து வந்து பக்கத்தில் வச்சுட்டு எழுப்புறாங்க. மின்னே என்னம்மா சாப்பிட்றீம்மா? வேணாம்மா எடுத்துகிட்டு போ. என்னடி சாப்பிட்றீ? சாப்பிடாம கஞ்சி என்னடி சாதிக்கலாமா? சொல்கிறேன்ல எடுத்துகிட்டு போயிடு. உடச்சிட போய் எடுத்துகிட்டு போமா. மறுபடியும் முதல்ல வெளில போனி, வெளில போ. சாப்பிட சுத்தர மாட்டேன். என்னோட அம்மா எதுவுமே பேசல, அப்படியே வெளில வந்துட்டு அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியாது. அவங்க கண்ணிலேயும் டியர்ஸ் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. அப்படியே போயிட்டு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க.
ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி ஸோ இந்த சைடில் காட்டுறோம். ஸோ எல்லாருக்குமே இந்த டயர்ட்னஸ்லேயே வந்து எல்லாருமே வந்து தூங்கியிருப்பாங்க. தேயாங், ஜங்குக், ஜிமின், யோனா எல்லாருமே. இப்போ தான் ஜங்குக் வந்து லைக் அரை தூக்கத்தில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜங்குக்கால் வந்து ஒழுங்காகவே தூங்கவே முடியல. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா பண்டு பார்க்கலாம், தூக்கம் வரல. ஓகே நம்ம போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் முன்ன பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கான். ஸோ டைம் வந்து ஜங்குக்கோட அம்மா வந்து ஜங்குக்கு வந்து பால் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இந்தாடா கொடுமா நீங்கள் விட்டு வாங்கி ஜங்கு குடிச்சிட்ருக்கா. ஸோ ஜங்குக்கு ஃபேஸ் இது மாதிரி வாடி போன மாதிரி இருக்குது. இது ஜங்குக்கு அம்மாவுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ஜங்கோட அம்மாவுக்கு நல்லாவே தெரியுது. ஜங்குக் சொல்லுமா என்னாச்சுண்ணா? இல்லைடா அது ப்ராப்ளமா? ஏம்மா கேட்குற? இல்லை இப்பெல்லாம் உட்கார மாட்டியேடா, இப்பெல்லாம் மூஞ்சி வாடி போன மாதிரியே இருக்கு, என்னாச்சு? உனக்கும் சண்டையா? அதெல்லாம் இல்லைம்மா. அப்புறம் ஏன்டா? ஒன்றும் இல்லைம்மா, அதான் சொல்கிறேன் இல்லை ஒன்றும் இல்லை, நான் போய் முன்ன பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற அந்த பாலை குடிச்சிட்டு ஸோ முன்ன பார்க்கறதுக்காக ஜங்குக் கிளம்பி மின்னோட வீட்டுக்கு வரான். ஸோ வந்தால் டோர் ஓப்பன்லேயே தான் இருக்குது. ஹாலில் மின்னோட அம்மா உட்காந்துருக்காங்க. போயிட்டு ஆண்டி ஜங்க பார்த்தோன்னே மின்னோட அம்மா ஜங்குக் என்னம்மா? நல்லா தெரியுது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குடா, எல்லாருமே சேர்ந்து மறைச்சிட்ருக்கீங்கடா, சொல்லுடா என்னன்னு சொல்லுடா, எனக்கு முன்ன இப்படி பார்க்க முடியலடா. போயிட்டு பாத்ரூமில் தொப்பரையாக நனைஞ்சிட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்கா. ஏசி ஓடுது, ஃபேன் ஓடுது, ஜன்னி வந்துச்சுன்னா என்னடா அவ தலையை தொட்டலை, ட்ரெஸ்ஸை மாற்றலை, அப்படியே தொப்பரை கட்டியாக உட்காந்துருக்கா. சாப்பிட்றதுக்கு போய் கொடுத்தா என் மின்னி அப்படிலாம் கத்த மாட்டாடா, ஆனால் கத்துறா. ஏன்ட்ட கத்துறா அவ? ஜங்குக் தயவு செஞ்சு கேட்குறேன் ஜங்குக், சொல்லு ஜங்குக் என்கிட்ட. அம்மா அது ஒன்றும் இல்லை, அவன் ஏதோ அது ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுங்களேன், மின்னுக்கு எனக்கு சண்டைம்மா, அதான் அந்த பிள்ளை அப்படி பண்ணிகிட்ருக்கு, வேறு ஒன்றும் இல்லை, இங்கே சாப்பாடு எடுத்துருவாங்க, போட்டு கொடுங்க, நான் போய் கொடுக்குறேன் அப்படிங்க சொல்கிறோம். ஸோ மின்னோட அம்மாவுமே சின்ன ஒரு ஹோப்போட ஜங்குக்கு சாப்பாடு போட்டு பிளேட்டை கொடுக்குறாங்க. ஜங்குக்கு எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு டோரை வந்து நாக் பண்ணுறான். இப்போ தானே சொன்னேன் ஜங்குக்கு வந்திருக்கேன், எதுவுமே பேசல. ஜங்கு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். ஜங்குக்கு பார்த்த உடனே என்ன பண்ணுறா அப்படின்னா, ஸோ பெட்ஷீட் இருக்கும்ல, ஸோ அந்த பெட்ஷீட்டை ஃபுல்லாக வந்து போத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. ஜங்குக்கு வந்து உட்காந்துட்டு அதை முதல்ல கழட்டு ஸ்லோவாக அப்படியே ரிமூவ் பண்ணி பார்க்குறா. ஜங்குக்கு தானா அப்படிங்கிற மாதிரி. ஜங்கு தான் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான். என்னடி இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் பார்க்கறதுக்கு வந்த? மின்னு என்ன ஏண்டி இப்படி இருக்க? எப்படி இருக்க? ஏன் சாப்பிட்லையா? என் அம்மாட்ட கத்துனியா? நான் வேணுக்குன்னு கத்தலை ஜங்குக், என்னால் முடியல ஜங்குக். ரெண்டு யார்கிட்ட அந்த கோவத்தை காட்டுறதுன்னு தெரியாமல் நான் எல்லாருமே காட்டிகிட்டு இருக்கேன் ஜங்குக். நாங்கள் என்ன சொல்ல புரியாது ஜங்குக் உனக்கு. சரி விடடி, பார்த்துக்கலாம். என்ன விடு, என்ன விட சொல்கிற நீ என்ன? நடந்துருச்சு மின், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த வார்த்தை கேட்டோன்னே எனக்கு இப்படி ட்ரிகர் ஆகிடுது. நடந்துருச்சா? நடந்துருச்சு இல்லை? எப்படி தான் உங்களுக்கு இப்படி சொல்கிற நீ? இதே விஷயம் யோனா நடந்தால் சும்மா இருந்திருப்பியா நீ? இங்கே பாருங்க, நான் யோனா விழுக்கவே இல்லை. உனக்கு யோனா அப்படின்னு அந்த இடத்துல ஒன்றால் அவளை வச்சு கூட பார்க்க முடியல.
ஜங்குக். அந்த இடத்துல இருந்திருக்கேன். அசால்ட்டாக சொல்கிற, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு நடந்துருச்சுன்னு. இல்லை ஜங்குக் எனக்கு புரியல. அவன் உனக்கு வந்தது அந்த வழி தெரியும் தானே? இப்படியும் உனக்கு நடந்திருக்கு. எவன்கிட்ட போய் டக்குன்னு அட்வைஸ் பண்ணுவியா நீ? நடந்துச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுடா, சொல்லு. சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. தங்கம் என்ன தங்கம் எப்படி இருக்க நீ? நடந்துச்சு தங்கம். அவனுக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன் உனக்கு? தங்கம் என் வாழ்க்கையை மொத்தமாக பிடிச்சு தங்கம். டோட்டலி இடிஞ்சிருச்சு. அது முடியல ஜங்கு. சரி விடு ஜங்குக், சரி விடுங்காத, தேவதுன்னு சொல்லாத. உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? இந்த இடத்துல எவ்வளோ சஃபராக இருந்தானா? நீ இப்படி இருந்திருப்பியா? சொல்லு, நீ எப்படி இருந்திருப்பியா? சொல்லு ஜங்குக். என் வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிட்டான்டா அவன், மொத்தமாக அழிச்சிட்டான். என்னை யாரு கல்யாணம் பண்ணுவா? யார் பண்ணுவா? என் அம்மா அப்பா பேர் என்ன ஆகுறது? என் இமேஜ் என்ன ஆகுறது? அது யாருக்கும் தெரியாது. மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அது உனக்கு தெரியாது ஜங்குக். நமக்கு தெரியாமல் இருக்காது. சொல்ல முடியாது ஜங்குக். அது சப்போஸ் விஷயம் தெரிய வந்துருச்சுன்னா, வந்திருந்தா என்ன பண்ணுவ? ஓ இமேஜ் போகுமா? இவனா இமேஜ் போகுமா? சொல்லு. நான் சஃபராவேன், அம்மா அப்பா சஃபராவாங்க என்னால் அவங்க இமேஜ் போகும். என்னை யாரு கல்யாணம் பண்ணுவா? கல்யாணத்துக்கு கூட விடு, என் அம்மா அப்பா என்ன ஆகுறது? எனக்கு இந்த விஷயம் இப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? இப்போ வரைக்கும் என் அம்மாவுக்கு தெரியல எனக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்துருக்கு அப்படின்னு. தெரிஞ்ச என்னடா பண்ணுவாங்க அவங்க? அதான் சொல்ற ஜங்குக், நீ லைஃபே போயிடுச்சு ஜங்குக். அவ்வளோ கனவோட இருந்தவளா இந்த மின்னு? எல்லா கனவையும் ஒரு செகண்ட்ல அவன் சுக்குனூராக அடிச்சுட்டு போயிட்டான்டா அவன். என்ன பண்ண சொல்ற? அது 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 அழுவாதடி. என்னால் அது ஒன்று மட்டும்தான் ஜங்குக் இப்போ வரைக்கும் பண்ண முடியுது. வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியல. போச்சு, எல்லாமே போச்சு. என் கனவு போச்சு, இமேஜ், என் வாழ்க்கை எல்லாமே போயிடுச்சுடா. என் மீன் இப்பெல்லாம் இருக்க மாட்டாடா. என் மீன் இப்பெல்லாம் இருக்க மாட்டாடி. ஓ மீன், அந்த மீன் செத்து போயிட்டா சங்கம், செத்து போயிட்டா. அவ்வளோதான், இன்னும் இல்லை பேன்ட்டு. சரி சங்கம், சரி சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி லைக் ஃபீட் பண்ணதுக்காக எடுத்து அப்படியே கிட்ட காணா. சங்கக்கு அங்கே சொன்னால் புரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதை அப்படியே பிளேட்டை வாங்கி தூக்கி போடுறா. அதுக்கப்புறம் அதில் கிளாஸ் அது உட்டில் பட்டு சுக்குனூறாக ஆயிடுது. நான் தான் சொல்கிறேன்ல, சாப்பாடு மையே வேணாம், எடுத்துகிட்டு போங்க. சாப்பிடலாம், சித்திர மாட்டேன், தூக்கிட்டு போ. அழகாக சங்க பிடிச்சி கட்டி விட்டுடுறா. சங்குக்கு எதுவுமே இல்லை. சங்குக்கு ஃபுல்லாக கோவம் எல்லாமே தியாங் மேலே தான் திரும்புது. பிகாஸ் தியாங் தானே சொல்லியிருப்பான், நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. எல்லா கோவம் தியாங் பக்கம் தான் திரும்புது. ஸோ அப்படியே டக்குன்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்படியே வேகமாக கொடுக்குறதுன்னு இறங்குறான். ஸோ மின்னோட நமக்கு ஒன்றுமே ரூம் சத்தம் மட்டும் தான் கேட்டுருக்கோம். சங்க போனதுக்கப்புறம் அப்படி மின்னோட மேலே ஏறி பார்த்தா பிளேட்டில் உடஞ்சி கிடக்கு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம சங்கு சைட் பார்த்தோம் அப்படின்னா, சங்கு அப்படியே வேகமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு, தேங் டேய்
எங்கடா இருக்க? அது மாதிரி கத்திக்கிட்டே தான் வந்து ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஸோ ஹாலில் தான் சங்கோட அம்மாவுமே உட்காந்துருப்பாங்க. என்னாச்சு சங்கோக்கு? இப்போ எதுக்கு நீ கத்திட்டு வந்துட்டுருக்க? மெய்யாருமா எங்க அவன்? எங்க மரும பிள்ளை எங்க? தேங் தூக்கச்சல்ல எங்க அவன்? தேங் கீழே இறங்கு. எங்க போயிட்டு அப்படி ரூம்குள்ள சாத்திட்டு உட்காந்துருக்கியா? இறங்கி வா. அதே மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சவுண்டு கேட்ட தேங்குமே வந்து என்ன சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூம் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்து பார்க்குறான். ஸோ பார்த்தா கீழே சங்கு அம்மாட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கான். மா என்னம்மா பிரச்சனை? இப்போ ஏமா நீயும் சேர்ந்து கத்திட்டு இருக்கேன்ட்ட? டேய் எதுக்குடா இப்போ தேங்காய் சவுண்டாக கூட்டிகிட்ருக்க? என்னாச்சு? மா அமைதியாரு, நான் அவன்கிட்ட தான் பேசணும் அதே மாதிரி சொல்லிட்டு மேலே பார்த்தா தேங்க் ஸ்டேஜ்கிட்ட நின்றுட்டு இருக்கான். அப்போ சங்கு பார்த்துட்டு இறங்கி வா வாடா எங்கள் மாதிரி சொல்கிறான். ஸோ ஸ்லோவாக அப்படியே வந்து தேங்குமே இறங்கி சங்குக்கிட்ட வந்தான். சங்குக்கிட்ட வந்த உடனே சங்குக்கு அப்படியே வேகமாக சங்குக்கு வந்து தேங்கோட ஃபேஸில் ஒரு பஞ்ச் வைக்கிறான். ஸோ வச்சா பஞ்சில் தேங்க அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ விழுந்துட்டு அப்படியே சமுக்க பார்த்தா ஸோ தேங்கோட லிப்ஸ் கார்னரில் வந்து லைட்டாக பிளட் வந்திருக்கு. பிளட் வந்து நிற்கிது, லைக் பிளட் வந்து நிற்கிது. அப்படியே பார்த்துட்டு இதை பார்த்து சங்கோட அம்மா என்ன சங்கு பண்ணிட்டு இருக்கு? எதுக்கு சங்கு தேங்காய் போட்டு அழிச்சிட்டு இருக்கு? அப்படிமா கிட்டக்கு வந்தாங்களா? சோக அப்படியே திரும்பிட்டு மா இதில் நீ இன்டர்ஃபியரே ஆகாத, தயவு செஞ்சு இந்த பிரச்சனை தள்ளியே நில்லு. இந்த நான் அப்படியே தேங்கிட்டுக்க போயிட்டு தேங்கோட ஷர்ட்டை அப்படியே பிடிச்சி என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? என்ன தேங்காய் பண்ணி வச்சிருக்க? உன்னை நம்பிதான் தேங்காய் விட்டுட்டு போனேன். அவ்வளோ சொன்னேன்லடா நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. எது பேர் இவன் ஸ்டாஃபு மயிறு நொட்டு, நான் நொட்டிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அவளை. என்னதான் ஆகுது? உன்னை நம்பிதானடா நாங்கள் அவளை விட்டுட்டு போனோம். என்னதான் பண்ணி வச்சிருக்க அப்ப நீ? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அகைன் தேங்காய் போட்டு அடிக்கிறதும் அந்த கை ஓங்கிட்டே இருக்கான். தேங்காய் எதுவுமே பண்ணலாம், ஜஸ்ட் சாங் கொடுக்குறாடி அப்படியே வாங்கிட்டு மட்டும்தான் உட்காந்துருக்கான். தேங் வாயை தொடர்ந்து பேசுடா இது அப்போ பேசினல்ல, வாய்க்கு பேசினல்ல, இப்போ பேசு தேங், வாயை தர சொல்லு. இப்போ என்ன பதில் சொல்ல போற அவளுக்கு? நீ என்னடா சொல்ல போற? என்னதான் சொல்ல போற? எதுவுமே பேசல, வாய் மட்டும் சைலண்டா மட்டும்தான் இருக்கான். டேய் வாயில கூழ்கட்டை வச்சிருக்கியாடா? தேங் தயவு செஞ்சு தேங் வாயை தொடர்ந்து பேசு தேங். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டில் தேங் எதுவுமே பேச கிடையாது. பேச மாட்டேல்ல, அவளுக்கு பதில் சொல்ல மாட்டேல்ல. அவ எப்படி கடக்கா தெரியுமாடா? எப்படி இருக்கா தெரியுமா? அவ அந்த உடம்புல அது உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கு, வெறும் உடம்பு. அவ சோல் அவள்கிட்ட இல்ல தேயாங், அவளாவே இல்ல தேயாங். மொத்தமா சுக்குன்னு உடஞ்சு போய் உட்காந்துருக்காடா. என்னடா பதில் சொல்லுவ? டேய் பேசுடா, இப்ப நீ பேசவே மாத்தியதையா அப்படிங்கிற சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு பூ ஜாடி இருக்கும், ஓகேவா? அந்த பூ ஜாடி இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படியே கீழே போட்டுட்டு நமக்கு அந்த ஃப்ளவர் ஜாடிக்கு அப்படியே அடிக்க போறான். ஸோ பின்னாடி அந்த ஒரு வாய்ஸ் ஜாங்குக் சரி. ஜாங்குக் ஸ்டாப் ஆகிட்டு சைடில் பார்க்குறாங்க, பார்த்தா சங்கோட அப்பா தான். என்ன ஜாங்குக் பண்ணிட்டு இருக்க? ஜாங்குக் கேட்காம அப்படியே அடிக்க போறான். ஸோ ஜங்கோட அப்பா வந்து அந்த பூஜை ஆடி வாங்கி அப்படியே கீழே போட்டு உடச்சிட்டு ஜங்கோட கண்ணத்துல பல்லாருன்னு ஒரு அடி. ஜாங்க அப்படியே கண்ணத்தில் கை வச்சு பார்த்துட்டு இருக்கான். உன்னை இங்கே விட்டான் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே வந்து ஜங்கோட அப்பா போறாங்க. அப்போ ஜாங்க பா கையை விடுப்பா, கையை விடுன்னு சொன்னேன், கையை விடு. அது மாதிரி ஜங்கு கத்திக்கிட்டே இருக்கா. ஸோ ஜங்கு அப்படியே ஹால்லேயே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கொண்டு போய் அந்த ரூமில் அப்படியே அவங்க போடு உள்ளே வந்து வச்சு வெளிலேருந்து லாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு விடாம பா கதவை தரங்கப்பா, வெளில விடுங்களா, வண்டியை நான் உடைக்காம விட மாட்டேன், வெளில விடுங்க, என்ன வெளில விடுங்க. அது மாதிரி அவங்க கத்திக்கிட்டே இருக்கான் ஜங்கு. ஸோ அப்படியே ஜங்கோட அப்பா
அதே தேங்கிட்ட தேங்காய் அப்படியே ஸ்லோவாக தூக்கி தேங்காய் லிப்ஸ்டில் பிளட் இருக்கும். ஸோ அவன் கட்சி போய் தடுத்துட்டு சாரி தேங் அவன் என்னமோ என்ன ஆச்சுன்னு தெரிலடா, அவனுக்கு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்டா. அவனுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன்டா. அப்போ தேங் இல்லைப்பா ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சாரிலாம் கேட்க வேணான்ட்டு அதே மாதிரி சொல்லிட்டு அப்படியே தேங்க வந்து ஸ்டேஜ்லேயே அவன் ரூமுக்கு வந்து போயிட்டான். இங்கே அப்படியே சங்குக்கோட அப்பா அவனோட அம்மாவை பார்த்து, என்னடி பிள்ளையை வளர்த்து வச்சிருக்க? என்ன பிள்ளையை வளர்த்து வச்சிருக்க நீ? சும்மா என்கிட்ட வராதிங்க நீங்கள். சும்மா என்ன பிள்ளை வளர்த்து வச்சுக்க, என்ன பிள்ளை வச்சுக்கிறேன்? ஆமாண்டி, பின்ன ஒன்ட்ட வரா பிள்ளை எவள்கிட்ட போய் நான் சொல்லுவேன்? ஓன் கஷ்டம் தானே இப்படி போட்டு தேங்க அடிக்கிறான். பிள்ளைய வளர்க்க ரவுடி வளர்த்து வச்சிருக்கடி நீ, ரவுடி வளர்த்து வச்சிருக்க. இங்கே பாருங்க, சும்மா என் பிள்ளை ரவுடிங்காத. அவன் சும்மா அதுக்கு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவன் ரீசன் இருக்கு, அதனால அவன் பண்ணிட்டு இருக்கான். சும்மா என் பிள்ளை திட்டிட்டு இருக்காதீங்க. இப்போவும் சப்போர்ட் வாங்கல, உன் பையன் சப்போர்ட் வாங்கல நீ. அவனை இன்னும் கொஞ்சம் நாள் இங்கே விட்டேன் அப்படின்னா என் தேங்க கொலை பண்ணிட்டு போயிடுவான். அவன் அப்பனுக்கு ஏன் முதல்ல சொல்கிறேன், நான் சொல்லணுமா? எல்லாம் சரிப்பட்டு வராது. யூஎஸ் பிஸ்னஸ் மீட்டிங் தானே போகிறேன். எங்களோட அப்பா எல்லாம் பிஸ்னஸ் மீட்டிங்காக பேச போகிறேன். அவனையும் அப்படியே பக் பண்ணி இழுத்துட்டு போகிறேன் பாரு. போ பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் சுட்டுக்கு சேர்த்து வை போடி. அதே மாதிரி ஜங்கோட அம்மாவை பார்த்து ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. அது ஜங்கோட அம்மா அப்படியே வந்து போய்ட்டு ஜங்கோட சூட்கேஸில் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே சீனை கட் பண்ணி நம்ம யோனாவை பார்க்குறோம். சீனா வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஸோ வந்து உட்காந்துக்கு முன்ன பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ முன்ன பார்க்கறதுக்காக மீனோட வீட்டுக்கு யோனா வரான். ஸோ வந்து பார்த்தா ஜஸ்ட் மீனோட அம்மா வந்து அவங்க எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் ஒரு மாதிரி கலங்குனதோட அவங்க யோனாவை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. யோனா எதுவுமே கேட்கல. அம்மா அவள் சாப்பிட்டாலாம்மா? இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. அப்படியே பேசிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக வந்து ஸ்டேஜில் ஏறுறா. அப்படியே வந்து ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சு நின்றுட்டுருக்கா. சரி டோரை வந்து ஜஸ்ட் வந்து லாக் பண்ணுறா. அப்போ வந்து அங்கே எதுவுமே என்ன வேணும் இன்னும் உங்களுக்கு லைக் யோனா அங்கேருந்து ஒன்றுமே பேசல. சரிடா நின்றுட்டுருக்கா. யாரு அதே மாதிரி கேட்கும்போது யோனா எதுவுமே பேசல. அவள் அப்படியே உட்காந்துருக்கா. ஓகே யோனா தெய்யத்தை வர வச்சுக்கிட்டு கொஞ்சம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்குறா. பார்த்தா அப்படியே மீன் உட்காந்துருக்கா. மீன் எதுவுமே பேசல. ஸோ அப்படியே வந்து மின்னிக்கிட்டக்க போயிட்டு சைடில் உட்காந்து யோனா வந்து எதுவுமே பேசல. ஸோ அப்படியே போயிட்டு யோனா வந்து மீனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஆக்சுவலி மீன் அந்த ஹக்கை மட்டும்தான் எதிர்பார்த்துருப்பா. ஸோ ஹக் பண்ண உடனே மின்னு உட்காந்து அவ்வளோ அழுறா. உட்காந்து யோனா தான் ஃபுல்லாக கம்ஃபர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. ஏன் யோனா எனக்கு மட்டும் அப்படிதான் நடக்குது? நீயும் ஏன்டி போன? நீ தன்னடியே என்ன போக சொன்ன. நான் போயிடுவே யோனா நீ. இந்த மாதிரி யோனா வந்து அவளை வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவங்க இந்த இதுலேயே வந்து யோனாவும் மின்னும் போட்ட சண்டை அப்படியே வந்து சால்ட் அவுட் ஆகிருக்கோம். தென் அப்படியே வந்து ஓரளவு வந்து சமாதானம் பண்ணி அப்படியே வச்சுருக்கா. அப்படியே வந்து யோனாவை பார்த்து கேட்குறா. யோனா என்னம்மா பசிக்குதா? சாப்பிடலையா நீ? சரி இரு அப்படிமா சொல்லிட்டு அப்படியே கீழே போயிட்டு மீனுக்கு பிடிச்ச ஃபேவரட் ராமியும் செஞ்சு அப்படியே அழகாக எடுத்துகிட்டு மீனோட அம்மா பார்த்துட்டு கண்ணடிச்சிட்டு அப்படியே போகிறான். ஸோ மீனோட அம்மாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே இப்பெல்லாம் சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. தென் அப்படியே மேலே போயிட்டு இந்த சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறா. ஆக்சுவலாக ராமியான பார்த்துட்டு மீனுக்கு இன்னும் கஷ்டமாயிடுது. ஸோ மீன் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். என்ன அப்படின்னா ஸோ ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது ஸோ மிட் நைட்டில் வந்துட்டு அங்கே ராமியன் ஆர்டர் பண்ணி கொடுத்துருப்பான்ல.
ஸோ அப்படியே தேங்காய் ஞாபகம் வந்தது. தேங்கு அப்படிங்கிற அப்படி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஸோ அந்த ராமினியும் சாப்பிட்டு முடிச்சிருப்பா. தென் வந்து சாப்பிட்டு சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோனா கிளம்பி போயிருப்பேன். தென் ஈவினிங் ஆகுது. ஸோ அப்படியே வந்து ஜிமினை காட்டுறோம். ஸோ ஜிமின் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் போய்ட்டு ஸ்டோர்லேருந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு சைட்டாக மீன் வீட்டுக்கு வரான். ஸோ வந்தால் ஆண்டி அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே வரான். அப்படி லைக் ஒரு மாதிரி வைபாக இருக்குது. லைக் ஜிமின் வந்தால் அந்த இடம் அப்படியே வந்துட்டோன்னே ஆண்டி என்ன பண்ணுறீங்க அப்படி மாதிரி கேட்குறான். வந்து வாடா நீ மட்டும்தான் என்ன மிச்சம் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் நினச்சேன் உன்னை பற்றி. அதான் ஆண்டி நீங்கள் நினச்சிங்க ஜிமின் வந்துடுவான். ஓகே அப்படியே வந்துட்டு கிச்சனை பார்க்குறான். என்னடா அவங்களுக்கு கூடுற ஆண்டி, என்னடா ஸ்ட்ராங்காக இஞ்சி டீ கிடைக்குமா? என்னடா ஸ்ட்ராங்காக இஞ்சி டீ ஆண்டி? ஏன்டா உன் வீட்டில் குடிக்க மாட்டியா? அப்பெல்லாம் கேட்கக்கூடாது. நான் எதுக்கு வரேன்? உங்கள் இஞ்சி டீக்காக தான் நான் வரேன். போங்க ஆண்டி போங்க போங்க, பிள்ளை கேட்டால் பண்ணணும், ஏன் அதுக்கெல்லாம் போக கேட்கக்கூடாது. கமன் போங்க போங்க நான் சொல்லிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டார்ஸில் வந்து மீன் ரூம் கிட்டே போகிறான். ஸோ போயிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறான். அப்போ வந்து மீன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸோ அப்போ தான் தூங்கி எழுந்துச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காந்து இருந்துருப்பான். அப்போ ஓப்பன் பண்ணிட்டு மின்னே அப்படி மாதிரி உள்ளே போகிறான். இவ்வளோ நேரம் பிள்ளை சோகமாக இருந்தவ ஜிமினை பார்த்தோன்னே டக்குன்னு சிரிச்சிடுறா. வாடா அப்படி மாதிரி சொல்கிறா. ஸோ அப்படியே வந்தோடனே பத்தியா பாரு உனக்கு பிடிக்கும்னு ஜிமின்னு போயிட்டு இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி வந்திருக்கேன். உனக்கு மட்டும்தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா ஜிமினி, நீ என்னடா வாங்கிட்டு வந்திருக்கேன்? கஞ்சி பிரச்சனை நீ தான் வாங்கி கொடுத்தியா எனக்கு? பத்தியா வாங்கிட்டு வந்து கொடுத்தா டஸ்டிங்காக படுத்துற பத்தியா நீ? சரி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அது எல்லாமே வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க முன்னு. அது அப்படியே வந்து ஜிமின் வந்து அப்படியே மின்ட்ட பேசுகிறோம் மின்னு அப்படி ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து மொத்தமாக அப்படியே வெளில வந்துட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்கா மீன். ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து மீன் வந்து ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் தேங்க்ஸ்ரா. எதுக்குடி? ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கா? சீச்சி அதுக்கெலாம் இல்லை, பின்ன என்ன? இல்லைடா, அது காலையிலே வந்து தங்குக்கு வந்தான். தங்குக்கு ரொம்ப ஹார்ஷாக நடந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டேன். சார்ந்து எல்லாருக்குமே சொல்கிறான். தென் ஆஃப்டர்நூன் யோனா வந்தாடா. ஸோ நான் அதான் ராமியோனா சமைச்சு கொடுத்து மொத்தமாக கம்ஃபர்ட் பண்ணிட்டு போனான். எனக்கு யோனா கம்ஃபர்ட் பண்ணது இருந்தாலும் ஆனால் நீ உன்னை பார்த்த உடனே அந்த ஒரு வைப் வந்து இருந்துச்சு மீனா எனக்கு. லைக் அதில் மொத்தமாக மறந்துட்டு நானா இருக்கேன்டா, இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்குடா. இப்போ சடனாக இப்போ ஃபீல் பண்ணுறேன் நான் வந்ததுக்கப்புறம். எனக்கு நீங்களாம் போதும்டா, எனக்கு நான் ஹாப்பியாக இருந்துடுவேன் போல இருக்கு. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் சொல்கிறா எனக்கு. அப்படி ஜிமின் வந்து ஐயோ என்னடி முன்னே எமோஷ்னலாக பேசுறியா, நெஞ்ச நக்கிட்டடி நீ. ஆமாம் அதை போய் நக்குறாங்க வர, ஏன்டா நீ வேறு அதை பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ யோனாமே வந்திருப்பா. ஸோ கையில் அப்படி இன்ஜிரியோட வரா. ஏய் ஒன் டீ கேட்டான். நீ அம்மாட்ட கேட்டியா? அம்மா என்கிட்ட கொடுத்து அமிச்சாங்க, இந்த குடி அவன் குடிச்சு அப்படியே வந்து அவளும் உட்காந்துக்கிறான். ஸோ அப்படியே பார்க்குறான், இப்படி பார்க்குறான். அப்போ என்ன சுற்றி பார்த்துட்டு ரூம் பண்ணி முழுசாக பார்த்தது இல்லையா என்ன? இல்லை சமக்கு வரல. ஆமாம் அப்போ ஜிமின் கேட்குறான். ஆமாம் நானும் கேட்கலாம். ஆமாம் சமக்கு வரலையா? அதான் சொன்னேடா, கத்தி விட்டுட்டேன், அதனால தான் வரலையோ இன்னும் கோச்சிட்டு இருக்காங்க தெரியல. ஒரு நாள் தான் அதெல்லாம் வந்துச்சு போயிடும் அவன் சொல்லிட்டு. ஸோ அவங்க 3 பேர் வச்சுட்டு இருக்காங்க. இது ஓகே ஃபைன், அம்மாவுக்கு தெரியும் எனக்கு கொஞ்சம் நார்மலாக பிஹேவ் பண்ணிக்கோ, அம்மா தாங்க முடியாது அது சொல்லி. ஸோ எல்லாருமே பேசிட்டு தென் அகெயின் வந்து அவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்படியே வந்து ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. லைக் யோனா வந்து அப்படியே மின்னுக்க வேண்டிய ஸ்நாக்ஸு ஸோ அவ்வளோ சம்திங் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆக்சுவலி ஜாங் கூட வீடியோ கிராஸ் பண்ணி தானே போகணும். ஸோ தட் டைம் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது ஸோ அப்போ தான் தேங் வந்து பால்கனியில் நின்று பார்த்துட்ருப்பான். ஸோ அப்படியே போகிற யோனா வந்து யோனா அவன் கத்தி கூப்பிடுறான். அவன் யோனா திரும்பி பார்க்குறான், யார் அது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஸோ அவங்க வீட்டிலேருந்து தேங் நின்றுட்டுருக்கான். வெயிட் பண்ண நான் வரேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே தேங் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு இறங்கிட்டு யோனா பக்கத்துக்காக வரான். யோனா
ஏன் சார் அங்கேயும் கத்திட்டு இருந்தீங்க, என்னாச்சு? அது எங்கே போகிறேன் முன்ன பார்க்க போகிறேன் சார். முன்ன பார்க்க போறியா? ஆமாம் சார். ஏன் என்னாச்சு? எனக்கும் முன்ன பார்க்கணும். பார்க்கணுன்னா போய் பாருங்க, ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? இல்லை இல்லை யோனா, என்னால் வந்து ஃபேஸ் பண்ண முடியல, அதனால தான் ஆண்டி. ப்ளீஸ் யோனா, எனக்காக அந்த ஹெல்ப் மட்டும் பண்ண. சரி வாங்க போகலாம் அப்படிங்க சொல்லிட்டு யோனா அப்படியே ரேயான் கூட்டிகிட்டு வரா. ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ ஸ்டார்ஸ்லாம் ஏறிட்டு ஸோ ரூம் ஓப்பன் பண்ணிட்டு முதல்ல வந்து யோனா உள்ளே வரா. ஸோ யோனாவை பார்த்தோடனே யோனா கையில் இருக்க ஸ்நாக்ஸை பார்த்தோன்னே அப்படியே மீனுக்கு அப்படியே பறிச்சுன்னு சிரிப்பு வருது. அப்படி வந்து தேவை பார்த்துட்டு இருக்கா. ஸோ பின்னாடி தேங்க பார்த்தோடனே அப்படியே அப்படியே ஸ்மைல் வந்து அப்படியே ஃபேட் ஆகிடுது. ஸோ அப்படியே வந்துட்டு ஸோ தேங்க் சார் பார்த்துட்டு வாங்க சார் உட்காருங்க சேரில் உட்காருங்க அப்படியே சேரை இழுத்துட்டு உட்கார சொல்கிறா. அப்படியே வந்து சரி நீங்கள் வந்து பேசிகிட்டு இருங்க, நான் வந்து ஸ்நாக்ஸ் பவுலில் போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஓகே அப்படிமா சொல்லிட்டு அப்படியே வந்து ரூம் வந்து ஃபுல்லாக சாத்த கிடையாது, லைட்டாக கேப் விட்டுட்டு சாத்துட்டு அப்படியே நின்று ஒட்டிக்கு எடுத்துருக்கா என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி லைக் காலை ஒட்டிக்கு நின்றுட்டுருக்காளா. அப்படியே அவங்க டோர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணதுக்காக கிட்டக்கு வரானா அவன் பார்க்கலாம். முடி தொங்குற மாதிரியே இருக்குது. யார் அது அப்படின்னு மட்டும் பார்த்தா அப்படியே கீழேருந்து அப்படியே வந்து இவனை பார்த்து என்னமா இங்கே பண்ணிகிட்டு இருக்க நீ? அது சார் கீழே விழுந்துருச்சு சார். என்னதுமா? ஸ்நாக்ஸு சார் எங்கே விழவே இல்லை, இப்போ தான் சார் நான் எடுத்து வச்சேன், நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க சார் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மீண்டும் நம்ம சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து இவனை கீழே வந்து என்னன்ட்டு சிரிக்கிறீங்க, நீ பண்ணுறத தாண்டி சிரிச்சுட்டு இருக்க, சரி வாங்க நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஸோ ஸ்நாக்ஸ்லாம் உட்காந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இங்கே பார்ப்போம். எனக்கு அப்படியே வந்து 2 பேரும் ஒன்றுமே பேசலை. இப்போ வந்து 2 பேருமே ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து சொல்கிறா. அப்படியே வந்து தேங்க பார்த்து எப்படி இருக்க மீன் இப்போ தான் கேட்கணும்னு தோணுச்சா தெரியுமா? சொல்லுதே இப்போ தான் உனக்கு வந்து நான் பார்க்கணும், அந்த கொஷின்லாம் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சா? இப்போ கூட எதுக்கு தேங்க வந்த நீ? நான் செத்துட்டேன்னா உயிரோட இருக்கணும், நீ பார்க்கறதுக்கு வந்தியாத்தையா? ஏன்டி இப்படிலாம் வச்சுட்டு இருக்க? எப்படி தேங்க என்ன பேச சொல்கிற சொல்லு, எப்படி நீ என்ன பேச சொல்கிற? என்ன தேயா? அவள் அப்படியே தேங்க வந்து ஒன்றுமே பேசலை. அவள் அப்படியே மீன் வந்து பேசுகிறா. ஏன் தேயாங்? நான் உன்னை தான் தேங்க எதிர்பார்த்தேன், உன்கிட்ட இருக்கிற ஹக்கு எதிர்பார்த்தேன், ஆனால் நீ வரல தேயாங். எல்லாருமே வந்துட்டாங்க, சங்குக்கியும் நான் ஜிம்மினியா அம்மா சங்கோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஏன் எல்லாருமே அட்லீஸ்ட் எனக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ என்னை விசாரிச்சுட்டு தான் தேங்க இருக்காங்க. அது நீ ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணிய. என்னால் நிஜமாக முடியல தயா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எதிர்பார்த்தது என்னமோ ஒன்று தான்டா, நான் ஒன்றை தவிர எல்லாருமே வந்துட்டோம் என்னை பார்க்கறதுக்கும் எனக்கு யார் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் ஒன்றதான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஒட்டு கிடக்கிறது லவ் எதிர்பார்த்தேன் தேங்க. நான் நீ அப்போ சொன்ன தெரியுமா, உனக்கு டவுனாக ஃபீல் ஆகும் போது இல்லை சோகமாக இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் நான் அங்கே உள்ளே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் ஃபீல் பண்ணும்போது ஏன் நீ மட்டும் அந்த இடத்துல இருக்க மாட்டுற? சொல்லுதேங்க, எனக்கு பார்த்தா சொல்லுதேங்க, சும்மா வாய முடிய கொஞ்சம் உட்காராது ப்ளீஸ், நான் நிஜமா முடியலடா. சொல்லு, வார்த்தை வந்து பேசுதேன், பேசு பேசு. இல்லை மீன் அது எனக்கு என்ன தயா நீ ஃபேஸ் பண்ணணும், என்ன ஃபேஸ் பண்ணணும்? உன்னை என்னை பார்க்க முடியாதா? எப்படி இருக்கிறதுனால கேர் பண்ணிக்க முடியாதா? உண்மையே சொல்லுதையா, நீ உண்மையாக லவ் தானே பண்ணியா? லவ் பண்ணியா இல்லையா வேறவா? தேங்க ஒன்றுமே சொல்ல முடியல, இந்த மாதிரி ரொம்ப உனக்கு ஹர்ட் ஆகிடுது.
திங்ஸ் எதுவுமே பேசல. அப்படியே அவனும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ அப்படியே அந்த டேபிளில் வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கும். அது வந்து சொல்லு ஏன் போக போகிறானா அப்படியே வந்து என்ன ஏன் போகிற இப்போ கூட நீ போகிறதான் தெரியாது நிற்கிறடி ஃபஸ்ட்டு எனக்கு எதுவுமே பேசுறது. நான் அப்படியே வந்து மட்டும் வெளில வந்துடுறேன். அதில் வந்துட்டு அதே மாதிரி டீப் பெட் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே அதுக்கு வந்துருக்கும் டியர்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அப்படி கீழே இறங்கி வரான். ஸோ வந்துட்டு அப்படியே வந்து யோனாவை பார்க்குறான். ஸோ பார்த்தா யோனா வந்துட்டு சார் என்ன யோனா சார் சங்குக்கு எங்கே சார் சங்குக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஃபுல் ரிங் அப்படி போய் கட் ஆகுது. என்ன சார் ஆச்சு சங்குக்கு அப்படிங்கும்போது சங்குக்கு வந்து தேங்க வந்து சொல்கிறான். ஏன் வந்துட்டு அவன் சொல்லலையா என்னாச்சு சார்? நான் யூஎஸ் போயிருக்கான். யூஎஸ்ஆ எதுக்கு தெரில. டேடு கூப்பிட்டு போயிருக்காங்க அவன். எதுவும் தெரியாது. நான் சொல்லலையா? இல்லை சார். அதான் அவன் அப்ராட் போயிருக்கான். ஐ மீன் யூஎஸ் போயிருக்கான் அப்படிங்குமா சொல்லிட்டு அங்கே அப்படியே வந்து அப்படியே போகிறான். தென் அப்படியே யோனாவுமே ஸோ வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அவளுமே வந்து போயிடுறா. என் வீட்டுக்கு போயிட்டு அங்கே அப்படியே ஃபோன் கால் பண்ணுறா, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறா, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறா. அசல் அவங்களுக்கு எந்த மெசேஜுமே வந்து பார்க்கல. ஏன் பார்க்க மாட்டாங்க டென்ஷனில் அப்படியே ஃபோன் தூக்கி போட்டு சாலுமே பட்டு தூங்கியிருப்பா. ஸோ இப்படியே வந்து ஒரு 2 to 3 days வந்து பாஸ் ஆகுது. ஸோ இதோட இந்த எபிசோட எண்ட் பண்ணுறேன் கிட்டன்ஸ். அந்நிய பாய் சொல்லுங்க கிட்டன்ஸ். ஹபி லைக் இட் பாய். லவ் யூ கைஸ். ஓகே பாய்.